இதெல்லாம் செய்யறாரு, என்னை கற்பழிக்க முயற்சி பண்றாரு, என்கிட்ட தப்பு தப்பா நடந்துக்கிறாரு, என்கிட்ட மட்டும் இல்ல இன்னும் நிறைய பெண்கள் கிட்ட இந்த ஐபிஎஸ் ஆபீசர் வந்து தவறா நடந்துகிட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்குது. இந்த குற்றச்சாட்டை ஏத்துக்கிட்ட டிஜிபி சீமா அகர்வால் கிட்டையும் கதறி கதறி அழுதுருக்கிறாங்க. எனக்கு ஃபாரின் சாக்லேட் வேண்டானாலும் எனக்கு ஊட்டுறாரு, எனக்கு ஐபோன் வேண்டான்னு சொன்னா கூட என் கையில் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. எனக்கு புரியல, ஐபோன் கைக்கு வந்த பிறகு நீங்க எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்க, அந்த ஐபோன் எத்தனை நாளைக்கு முன்னாடி உங்க கைக்கு வந்ததுன்னு டிஜிபி கிட்ட சொன்னீங்களா? இல்ல இந்த ஃபாரின் சாக்லேட் எத்தனை நாளைக்கு முன்னாடி கொடுத்தாருன்னு டிஜிபி கிட்ட சொன்னீங்களா? இந்த இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கத்துல இருக்கும் போதே இந்த கேஸை ரிசீவ் பண்ணிக்கின டிஜிபி சங்கர் அவர்கள் நைட்டோட நைட்டா ஐபிஎஸ் ஆபீசர், நினைச்சு பாருங்க, ஐபிஎஸ் ஆபீசருக்கு இந்த நிலைமை, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அது உண்மையா பொய்யா, இல்ல அது உண்மை விசாரிக்கப்பட்டதா, இல்ல அந்த